அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நம்ம ஈரான்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஒரு சில முக்கியமான தகவல் அதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சியான தகவல். ஏன்னா திடீர்னு நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா தாக்கல் நடத்தி விட்டதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அங்கே ஜெலன்ஸ்கி குய்யோமுயோன்னு அங்கே கத்திட்டுருக்கிறாரு. இன்னும் ஏன் ஆர்டிகல் 5 பயன்படுத்தாமல் இருக்கீங்க, ஓடியாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள், உலக தகவல்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு அதிர்ச்சியான தகவல்களை பார்த்துடலாம். பட் உங்களுக்கு அதிர்ச்சியெல்லாம் இல்லை, நீங்கள் நார்மலாக வாங்க. ஏன்னா காலையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் இந்த பதிவை நான் எடுக்கிறது வந்து 12 மணிக்கு நைட்டு. ஆனால் உங்கள்கிட்ட ரீச் ஆகிறது காலையில் ஒரு 7:30 இருக்கும். அப்போ இருந்து பாருங்கள். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ விடிய விடிய பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. எங்கே? அரபு நாடுகளில். ஃபஸ்ட்டு குவைத்து, அதுக்கப்புறம் பக்ரைனில். குவைத்தில் பார்த்தோன்னா நார்மலான மழை. பட் பக்ரைனில் ஃபுல்லாக ஆலங்கட்டி மழையாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் துபாயிலையும் பெரிய அளவுக்கான மழை. இன்னும் ஒரு நாளை கொஞ்சம் கடுமையாக இருக்குது, ஹெவியாக இருக்கும். குவைத்து, கத்தார், பக்ரைன்லாம் அங்கே இருக்கக்கூடிய வர பதிவுகள் எல்லாமே பார்க்க முடியுது. வெளுத்து வாங்கும் கனமழை. பட் அங்கே அந்தளவுக்கு சேதாரம்னா பெரிய அளவுக்குலாம் இருக்காது. மக்களோட சேஃப் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் முன்கூட்டியே நிறைய எச்சரிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பக்ரைன் கூட பெரிய அளவுக்கான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஈரான் பாருங்கள், அரபு நாடுகள் ஃபுல்லாக எதுவுமே தாக்கல் நடத்தலை. இன்றைக்கி ஃபுல்லாகவே நாளைக்குமே நடத்த மாட்டாங்க. ஏன்னா மழை சூழ்நிலை. அதனால தான் இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுக்கு அவங்க அனுப்பிட்டு இருந்தாங்க. ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த பத்திரிகை தான் ட்ரம்ப் அவர்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரா, எப்பா இன்றைக்கி என்னப்பா அங்கே நடந்தது, ஈரான் மீது என்னப்பா தாக்கல் நடத்துறீங்க, கொஞ்சம் கொண்டு வாப்பா அப்படின்னா கொண்டு வந்து லிஸ்ட்டு காட்டுவாங்க. தலைவரேன்ட்டு ஒரு ரீல்ஸ் மாதிரியா இவங்க அடிக்கிறத மட்டும் அந்த சின்ன சின்னதாக வாட்டி ஃபென்டாஸ்டிக் அவ்வளோதான், ஜெயிச்சிட்டு போங்க அப்படின்னு இந்த மாதிரி ரீல்ஸை மட்டும்தான் பார்த்து இவர் வந்து தொடர்ந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள். ஏன்னா ஒரு வார் நடக்கிற சூழ்நிலையில் டீட்டெயிலாக ஒரு 1 hour உட்காந்து அவர் பேசணும். எங்கே அடிச்சிங்க, நம்மளுடைய நெகட்டிவ் என்ன, அவங்க ப்ளஸ் என்ன, இல்லை நம்ம ப்ளஸ் என்ன, அவங்க நெகட்டிவ் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எதுவுமே அவர் வந்து கேட்கறதில்ல. சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு ஸ்டோரியை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாரு. ஆனால் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய அதிபர்கள்லாம் அப்படியும் இல்லை. உட்காந்து வாட்ஸ்அப்லாம் நிறைய வாட்ச் பண்ணுவாங்க, நிறைய லிசன் பண்ணுவாங்க. இவரெல்லாம் லிசன் பண்ணாதனால தான் மொத்தமாக இப்படி வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி சொல்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி கருணில் லிமிட் அவங்க. இப்போ நான் ஜஸ்ட் நோ வீடியோ எடுக்கும்போது 12 கரெக்டாக இப்போ லைவில் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நான் டீட்டெயிலாக நான் காலைல ரவிக்குமார் சோமுச்சாமல் சொல்கிறேன். பட் என்ன சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை, ஈரான் மறுபடியும் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் தோல்வியை ஒத்துக்கோங்க, நீங்கள் அடி வாங்கிட்டீங்க, நிறைய அடி வாங்கிட்டீங்க, நீங்கள் அந்த அடி வாங்கினதை மறக்காமல் திருப்பி நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஈரானை அழிச்சிடுவோன்ற மாதிரிலாம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்க முடியுது. சம்திங் இவங்க சொல்கிற அந்த கிஃப்ட் எல்லாமே மேபி ஏதோ ஒரு தீவுக்குள்ளே போய் இறங்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பெரிய அளவுக்கு இருக்குது. இது வேணால் நம்மளால் இப்போ ஊர்ஜிதப்படுத்த முடியுது. ஏதோ ஒரு தீவையோ இல்லை பேந்தரபாஸ் பகுதியிலே போய் இறங்குற மாதிரி தான் தெரியுது. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வீரர்களை தான் அனுப்ப போகிறாங்களா என்னன்னு தெரியல. அதை பொடி வச்சு மாதிரியே பேசுகிறாங்க. பார்க்கலாம் நம்ம அடுத்த என்ன நிகழ்வு நடக்க போகிறோன்னு. பட் இன்றைக்கி ஐஆர்ஜிசி வந்து FA-18 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வீடியோ பதிவு பாதி எடிட்டிங் தெரியுது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வரும்போது ஒன்று பக்கத்தில் வரது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் டேக் எடுத்துகிட்டு வேறு ஒரு பதிவு அட்டாச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலர் சொல்லுவீங்க, நீங்களா எப்போ தான்ப்பா ஒத்துக்குவேன், இல்லை நீங்களாம் எப்போ தான்ப்பா ஒத்துக்குவா, அதான் கிளைம் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு இந்த வீடியோ ஒரிஜினலாக என்னன்னு தெரியல. பட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிளைம் பண்ணியிருக்காங்க. அது நாங்கள் சுட்டு வீழ்த்ததில் இந்தியன் ஓஷனில் போய் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. CNN போன்ற பத்திரிகைகள்லாம் இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. JD Vance அவர்கள் இப்போ அடுத்த வாரம் பாகிஸ்தான் போகிறாராம். பாகிஸ்தான் போயிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் பேச்சுவார்த்தைக்கு வராங்க, கண்டிப்பாக வர வைப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், நாமளும் தான். அந்த ஒரு வாரம் வரைக்கும் தாங்குமான்னு தெரியலையே. இன்னைக்கு கூட நெதன்யாஹு அவர்கள் 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. 48 மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் அடிங்க அப்படின்ற மாதிரி வந்து உத்தரவு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னொரு விவகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஈரான் தரப்புலேருந்து அடுத்த கட்ட மிரட்டலுக்கு வந்துட்டாங்க. இப்போ எப்போவுமே ஒரு மிரட்டல் அப்படியே உச்சபட்சமாக போயிட்டே இருக்குது அப்படின்னாவே அவங்க ஈரான் அதிகமாக வேறு ஏதோ திங்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. சப்போஸ் தரைப்படையோ இல்லை மற்றதோ நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா, இந்த பேபிளப் மேண்டப் ஸ்டேட் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஏமன் பக்கத்தில் செங்கடல் பகுதியில் நாங்கள் அங்கே தாக்கல் நடத்துவோம். இதுக்கப்புறம் எந்த கப்பலுமே
வர முடியாத அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், சூழ்நிலை என்பது பெரியதாக வெடிந்திருக்கிறது. சரி, என்ன நேட்டோ நாடுகள் மீது தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்னாங்கன்னா, அமெரிக்காவின் செல்ல பிள்ளையான லாட்வியா மீது திடீரென்று ஒரு எக்ஸ்ப்ளோடிவ் மெட்டீரியல் ஒன்று, அதாவது ஈரானே வருது பாருங்க, சொல்லி ரஷ்யாவிலிருந்து அனுப்பின ஒரு ட்ரோன் வந்து அந்த பக்கம் விழுந்ததாக சொல்கிறாங்க. லாட்வியா வந்து பயங்கரமான ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. கோட்டாசாமி, ஏன்னா நேட்டோ நாடுகள் அடிச்சிட்டாவே என்ன அர்த்தம், அவ்வளோதான், பிரித்து மேஞ்சிட வேண்டியதான்றாங்க. ஜெலன்ஸ்கி ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறார். ஆண்டவா நான் என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு. இந்த மாதிரி பலசம் நடந்திருக்கு பல தடவை. ஆனால் லாட்வியா சாதாரண ஆளும் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 1000 வீரர்கள் அனுப்புனாங்கன்னாவே முடிஞ்சதில்லை. அங்கே ரஷ்யா கொஞ்சம் கஷ்டகாலம் இல்லையா, அதனால கொஞ்சம் கடுமையான மிரட்டல் இருக்காங்க. பட் இவ்வளோ இதாக பேசுகிறாங்கல்ல, செயின்ட் பீட்டர்பர்க்கில் நேற்று ஒரு துறைமுகத்தில் அடித்ததில் ரஷ்யா என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, அது போலந்து வழியாக கிராஸ் பண்ணி லிதுவேனியா, லாட்வியா, எஸ்டோனியா அவங்க வான்பரப்பை பயன்படுத்தி தான் செயின்ட் பீட்டர்பர்க்கில் வந்து அடிச்சிருக்காங்க. எங்கள் வான்பரப்பில் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நிச்சயம் நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்போம். அது வந்து அங்கே மட்டும் இல்லை, இந்த பால்டிக் கடல் பகுதி இருக்கு இல்லையா, பால்டிக் கடல் பகுதியிலிருந்து வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்கன்னும் போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இன்றைக்கி வந்து ஒரு 1000 ட்ரோனுக்கு மேலே அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் பேசும்போது உக்ரைன் மீது கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ரோனுக்கு மேலே பயங்கரமான ஒரு அட்டாக் நிகழ்த்தியிருந்தாங்க. முடிஞ்சால் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்களுடைய துறைமுகம் ஒன்று அடிச்சிட்டாங்க. துறைமுகம் ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த துறைமுகத்தை இப்போ தான் ரெடி பண்ணாங்க. அதாவது வேபார்ட் ஷிப்யார்ட்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எண்ணெய் கிணறுகள் அடுத்தடுத்து அடிக்கிறாங்க. 40% ஏற்றுமதியே பண்ண முடியல. சரியான லாஸு யார், ரஷ்யாவுக்கு. அந்த லாஸு தான் அவங்களால தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த வெறியின் உச்சமாக கூட இருக்கலாம். பட் இப்போ இவங்க ஃப்ரீயாக அடிக்கலாம். ஏன்னா ரஷ்யா அமெரிக்கா சீக்கிரம் உள்ளே வர முடியாது. இங்கே ஈரான் கிட்ட சிக்கிக்கிட்டாங்க. ஐரோப்பா நாடுகளும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆயுதங்கள் அங்கே நிறைய தேவைப்படும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. கார்கியூ பகுதியை கூட பெரிய அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப கவலைப்பட்டார். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பேசும்போது ட்ரம்ப்பு கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாராம். என்னங்க இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த யுத்தம் தேவையா, கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்க கூடாதா, ஒன்று ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்த்துட்டு போயிடக்கூடாதா, இப்போ எல்லாருமே குளோபல் லெவலில் வந்து பெரிய அளவுக்கு இஷ்யூவாக இருக்குது, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் ஒரு தீர்வுக்கு வந்த மாதிரி தெரியல அப்படின்னு ரொம்ப நேரம் மனசை விட்டு பேசினாராம். போங்க நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம். இவரும் சரி ஓகேன்னு போன வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பாராளுமன்றத்தில். இந்த அளவுக்கு இல்லை, நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறேன். நான் அந்த அளவுக்கு மனசை ஃபீல் பண்ணி சொல்கிறார். ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனுடைய எனர்ஜி மினிஸ்டர் ஆல்மோஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ண தான் நம்மளோட யூஜி மிஸ்டேக் இது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கேஸ் சப்ளை இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷனு பவர் எனர்ஜியை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குன்றாங்க. அடுத்து பெரிய ஒரு சுச்சுவேஷனாக மாறப்போகுதுன்ற மாதிரி ஜெர்மனி வருத்தம் தெரிவித்திருக்காங்க. நியூசிலாந்து அடுத்து இன்னும் 19 நாள் தான் இருக்கான் ஸ்டோரேஜ், அவ்வளோதான், எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்குன்றாங்க. இங்கே பாருங்கள், ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை காப்பாற்றுறது, இந்த பக்கம் காப்பாற்றுறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஐரோப்பாவோட ஃபாரின் பாலிசியினுடைய தலைவர் காஜா கலாஸ் அவர்கள் வந்து கானாவுக்கு போயிட்டு இனி கானாவுக்குள்ளார கவுண்டர் டெரரிசம் அண்டு சைபர் செக்யூரிட்டி, அதாவது தீவிரவாதத்துக்கு எதிராக வேறு யாராவது கானா மீது தாக்கல் நடத்தினாங்கன்னா அவர்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான பழைய திட்டத்தில் இருப்பதாக பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்களாம். எல்லாம் பயங்கரமாக தான் ஐயா சைன் பண்ணுறீங்க. இப்படி தான் ஃப்ரான்ஸை கூட தான் கத்தாரை காப்பாற்றுறேன், உங்கள் மீது தாக்கல் நடத்தினா அது எங்கள் மீது தாக்கல் நடத்துன மாதிரிலாம் அக்ரிமெண்ட்டு போட்டாங்க. இன்றைக்கி போய் அடிக்கிறாங்களா? எல்லாருமே அதை சைன் பண்ணுறதோடு சரி. ஈவன் ரஷ்யா கூட ஈரான்கிட்ட சைன் பண்ணாங்க. ஆனால் சைன் பண்ணும்போது சொன்னாங்க, யுத்த களம் என்பது வெளியிலேருந்து நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், பட் போர் வந்து உங்களோட இணைந்து புரிய முடியாதுன்னு அப்பயே அக்ரிமெண்ட்டில் சொன்னாங்க. இப்போ சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் சைன் பண்ணாங்க. இல்லை துருக்கி ஓடி வந்து இங்கே அரபு நாடுகளை காப்பாற்றுற மாதிரி சைன் பண்ணாங்க. யார் நிறைவேற்றுறாங்க? சைன் பண்ணும்போது பெருமையாக தூக்கி காட்டிக்க வேண்டியதான். அவங்க யுத்தம்னு வரும்போது எல்லா நாடுகளும் ஒதுக்கிட்டு அந்தந்த நாடு தனியாக சண்டை போட வேண்டியது தான். இது நீ எத்தனை சைன் பண்ணாலும் சரி, அது கானாவுக்கும் பொருந்தும். கானாவில் பக்கத்து நாடுகள்லாம் சேர்த்து அடித்தாலும் பெருசாக போய் காப்பாற்றலாம் முடியாது. சும்மா அது பேருக்கு ஊடகங்கள்னு ஒன்று இருக்கும், நாங்களும் பெருசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், வந்த வரைக்கும் லாபன்ற மாதிரி சைன் பண்ணிட்டு போக வேண்டியது தான். கியூபாவுக்கு தனது 2 கப்பல்களை ரஷ்யா அனுப்புனாங்க. அதை வந்து தடுத்துட்டாங்க அமெரிக்கா. ஆனால் இவங்க அந்த கப்பலை வந்து ஒரு 30,000 பேரல் உள்ள குரூடாயில் வந்து இப்போ அனுப்பியிருக்காங்க கியூபாவுக்கு. ஏன்னா
கியூபாவை நாங்கள் மட்டும் தான் லவ் பண்ணுவோம், வேறு யாராவது இடையில வந்தால் பிரித்து மேய்ஞ்சிருவோம்னு அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் மட்டும் தான் கொடுப்போன்றாங்க. பட் கியூபா ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க, ரொம்ப டேஞ்சர். எந்த ஹோட்டல்ஸ் எதுவுமே செயல்படுத்த முடியாத, பவரே சுத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ ரீசெண்டாக ஈக்குவேடாரில் வந்து அமெரிக்கா ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒன்று இறக்குனாங்க. ஈக்குவேடார்லேயும் சைமல்டேனியஸாக ட்ரக்ஸ் எல்லாம் ஒழிப்பதற்காக ஒரு பெரிய ஒரு படையை வந்து இறக்குனாங்க. அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்தி நாங்கள் ஒழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரக்ஸுக்கு எதிரான தாக்குதல்கள் அமெரிக்கான்னும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம், இங்கே நம்ம டெல்லியில் பாருங்கள், மறுபடியும் ஒரு 10 பேர்த்து கைது பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் பாகிஸ்தான்லேருந்து நேபாளிலிருந்து இந்த பக்கம் ஊடுருவி ஆயுதங்களோடு உள்ள வந்து பெரிய தாக்குதலுக்கான திட்டங்கள் இருந்தவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல, உக்ரைனுடைய ஒரு 6 பேரும் அமெரிக்காவுடைய சிஐயில் வேலை செஞ்ச முன்னாள் ஒருத்தர் வேலை செஞ்சவனையும் பிடிச்சாங்கல்ல, அதனுடைய லிங்க் பாருங்கள், அப்படி அப்படியே எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் குறிப்பாக எல்லாமே மணிப்பூரை தான் மெயினாக பயன்படுத்தியிருக்காங்கன்றாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவுடைய மிஷினரிகள்லாம் வந்து ஃபுல்லாக உள்ள டூரிஸ்ட் விசா மாதிரி வந்து மணிப்பூரோட எல்லை பகுதி வரைக்கும் போயிட்டு அங்கே பெருசாக சேவை செய்கிறான், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி கூட அந்த குக்கி இன மக்கள், மைத்தே இன மக்களுக்கான அந்த சண்டையில் பார்த்தோம்னா, அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஆயுதங்கள்லாம் அந்த மணிப்பூர் எல்லை பகுதியிலிருந்து அந்த சைடில் தான் பெருசாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய அளவுக்கான கைது வேட்டைகள் நடந்திருந்தது. நேற்று பாகிஸ்தானில் மற்றொரு சம்பவம் நடந்தது. ஒரு அன்னோன் மேன் என்ன பண்ணிட்டாங்க, பிலால் அகூன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவு கூட பாருங்கள், பப்ளிக் பிளேஸில். அவன் வந்து என்ன பண்ணிட்டாரு, எலிமினேட் பண்ண ஆள் அன்னோன் மேனு கொஞ்சம் அந்த பிச்சைக்காரங்க மாதிரி அது இதுன்னு போத்திட்டு இருக்கிறாரு போல். அதனால தான் அந்த பாகிஸ்தானில் போயிட்டு அந்த பிச்சைக்காரங்கெல்லாம் தேடி தேடி பிடிச்சிருக்காங்க. நான் கூட துரேந்தர் படத்தை பார்த்துட்டு தான் அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் பார்த்தா துரேந்தர் படத்தில் அப்படி ஒரு சீனே இல்லைன்னு வந்து சொல்லியிருந்தாங்க, கமெண்டில் கூட பார்த்தேன் நான். அதனால் இந்த மாதிரி இந்த அன்னோன் மேன் வந்து பிச்சைக்கார வேஷத்தில் வந்து சொல்கிறாங்களேன்றனால ஒரு அந்த பர்டிகுலர் நம்பரை போய் தேடுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ தொடர்ந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்கன்ட்டு 2வது சம்பவமாக பார்க்கப்படுகிறது. கென்யாவில் மிகப்பெரிய ஒரு மழையாங்க, கடுமையான மழையா. 34,000க்கு மேற்பட்ட மக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. 88 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த பவர் கிரைசிஸில் பிலிப்பைன்ஸில் பொது போக்குவரத்தை கூட பயன்படுத்த முடியாமல், வெஹிக்கிளை பயன்படுத்த முடியாமல் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை நிறைய இடன்றாங்க. நல்லது தான் விடுங்க, நம்ம கூட இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இதுக்கப்புறம் வெஹிக்கிள் பயன்படுத்தினா சிங்கிள் மேனுக்கு பயன்படுத்துகிறத விட ஃபேமிலியாக போனால் எடுத்துகிட்டு போகணும்லாம் எல்லா சூழ்நிலையும் இல்லை. நடக்க நம்ம எப்போ இந்த முந்தைய காலம்லாம் பார்த்தோன்னா தாத்தா பாட்டி காலத்திலலாம் நோய் நொடி இல்லாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன, அப்போ இருந்தால் சைக்கிள் எல்லாம் நடைப்பயணம் தான், பெருசாலாம் இல்லை. அப்போல்லாம் நல்லா தான் இருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக இருக்குது. மறுபடியும் நம்ம கற்காலத்துக்கு போகுமோன்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. இந்த வீடியோவோட நிறைய பகுதியில் 2 விஷயத்தை பேசிடலாம். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நேற்று பேசப்பட்ட ஒரு விஷயம், இந்தியாவில் விற்கப்படும் பெரும்பாலான இந்த பேக்கேஜ் செய்யப்பட்ட பழச்சாறுகள் எல்லாமே உண்மையான ஜூஸே கிடையாது, அதிக சர்க்கரை மற்றும் ரசாயனங்கள் கலந்த வெறும் சர்க்கரை தண்ணீர் தான் அது. அட்டையில் முன்புறம் மட்டும் தான் கவர்ச்சியான பழங்களை வச்சுட்டு ஏமாத்துறீங்க. இதனால் பிற்காலத்தில் குழந்தைங்களாம் உடன்பருமன் போன்ற நோயால் பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எம்பி சதா அவர்கள் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டே குழந்தைங்களோட எதிர்காலத்தை மீன் பண்ணி இப்போ எல்லாருமே இந்த ஃப்ரூட் ஜூஸ் அந்த ஜூஸ் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் நம்ம பின்னாடி எடுத்து பார்த்தோன்னா பெரும்பாலுமாக சர்க்கரை கரைசல் தான். அது இந்த ஆப்பிள் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபிஸ்ன்னு சொல்லி வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளோ அப்படியே ஆப்பிள் அப்படி புளிஞ்சு குடிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க, ஒரே ஒரு சொட்டு கூட கிடையாது, எல்லாமே கம்ப்ளீட்டாக கெமிக்கல் தான். ஆனால் அந்த சர்க்கரை தண்ணியை தான் கொடுத்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாதிக்குதுன்றாங்க. கொஞ்சம் பார்த்து எல்லாம் கொஞ்சம் நிறுத்தினாங்கன்னா பரவாயில்ல. கார்ப்பரேட் லாபத்தை எல்லாம் தாண்டி மக்களோட நன்மையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நல்ல விஷயத்தை எடுத்து பேசியிருக்கிறேன். ட்ரம்ப் அவர்கள் ஃபைனலாக இந்த வரைபடத்தோடு முடிக்க விரும்புகிறேன் நான். ஃபஸ்ட்டு டைம் 2017 21 இருக்கும்போது இன்வெஸ்டர் வந்து 1.8 பில்லியன் அளவுக்கு லாபம் அடைஞ்சாங்க. சீனாவுக்கும் அவங்களுக்கும் ட்ரேட் வார் இருக்கும்போது கூட நல்லா ஒரு கெயின் அடைஞ்சாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் COVID-19 பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பட் இப்போ என்னாச்சுன்னா, இவர் தனிப்பட்ட முறையில் திடீர்னு வரி விதிக்கலாம். அன்னோன் குரூப்போடைய ட்ரேடர்ஸுடைய ப்ராஃபிட் வந்து அதிகமாகதான் 21 30 பில்லியன். அது இல்லாமல் அவங்க பையன் அவங்க மருமகன் ட்ரம்ப்னுடைய ஜூனியர் அவர் பெருசாக சைடில் உள்ள வந்து ஆட்டிய போகிறாரு. எப்போல்லாம் ஒரு ட்விட் போகிறாரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பங்குகளை வாங்கி ஏகப்பட்ட வேலை செய்கிறாருன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தொடர்ந்து மிலிட்ரி ஆப்ரேஷன்ற பேரில் ஈரானுக்கு எதிராக 1 மில்லியனுக்கு மேலே ப்ராஃபிட் வந்து ட்ரேடர் வந்து அன்னோன் மேன் லாபம் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இப்போ சமீப காலமாக இவர் திடீர்னு சீஸ்பயர் அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாமே வந்து யாரோ ஒரு அன்னோன் மேன்
இல்லை தனிப்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் பலனடைகிறதுக்காக இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிற ஒரு அதிபர்ன்ற நியாயமான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.